இன்னைக்கு காலையில ஒரு பரபரப்பான செய்தியை பார்த்துருப்பீங்க. அதாவது பிஜேபியோட ராஜா அவர்களுக்கு நீதிமன்றம் தண்டனை கொடுத்துருக்காங்க, அபராதம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி தீயா பரவிட்டு இருந்துச்சு. இதை பார்த்துட்டு ஒரு சில பேர் என்னது இது, அண்ணாமலை நேற்று லண்டன்ல இருந்து வராரு, இன்னைக்கு போயிட்டு ராஜாவுக்கு இந்த மாதிரி தீர்ப்பு வருது அப்படின்னு சொல்லி சில சந்தேகங்களை கேட்டுட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவருக்கு எந்த விஷயத்துல தண்டனை கிடைச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 2018 ஏப்ரல் மாசம் பெரியார் சிலையை உடைப்பேன் அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல பதிவிட்டு இருந்தாரு. மேலும் அதை தொடர்ந்து திமுக எம்பியான கனிமொழி அவர்களுக்கு எதிராக தரையுறவான கருத்துக்களை சொன்னதாகவும் இவர் மேல வழக்கு தொடரப்பட்டுச்சு. அதை தொடர்ந்துதான் இந்த வழக்கு விசாரணை சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்துச்சு. அதுல இவங்க என்னென்ன தெரியுமா முறையிட்டாங்க, பெரியார் சிலையை உடைக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கான ஆதாரங்கள் இதெல்லாம் சேர்க்கப்படல, எம்பி கனிமொழி மீதான கருத்து அரசியல் ரீதியான கருத்து அப்படின்னும், அதுல அவரே புகார் அளிக்காத நிலையில மூன்றாம் நபர் அளித்த புகார்ல தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வழக்குல இருந்து அதை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் மனு தாக்கல் பண்ணியிருந்தாரு. சோ இந்த ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டுக்கிட்டு இன்னைக்கு நீதிபதி ஜெயவேல் அவர்கள் தீர்ப்பளிச்சிருக்காரு. ராஜா மீதான புகார் காவல்துறை சார்பில் நிரூபிக்கப்பட்டிருக்குது அப்படின்னும், சம்பந்தப்பட்ட இரு பதிவுகளுமே ராஜாவோட சோசியல் மீடியா பக்கத்துல இருந்து அனுப்பப்பட்டது அப்படிங்கறத இந்த நீதிமன்றம் தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே ராஜா ரெண்டு வழக்கிலுமே குற்றவாளி அப்படின்னு கருதப்படுகிறார் அப்படின்னும், இவருக்கு ரெண்டு வழக்கிலையும் தனித்தனியா 6 மாச சிறை தண்டனையும் 2 கேஸுக்கும் சேர்த்து 5000 ரூபாய் அபராதமும் விதிச்சு தீர்ப்பளிச்சிருக்கிறாரு. மேலும் இந்த தீர்ப்பை ஒட்டி தண்டனை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருக்கிறதால தண்டனையை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜா தரப்பு முறையீடு பண்ணியிருக்காங்க. அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அவர்கள் மேல்முறையீடு செய்ய வசதியா 30 நாட்களுக்கு தண்டனை நிறுத்தி வச்சு உத்தரவிட்டிருக்காரு. சோ ஒருவேளை இந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்படலன்னா அவரு இன்னைக்கே கூட ஜெயிலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்திருக்குது. சோ திரிபுரால லெனின் அவருடைய சிலையை உடைக்கப்பட்ட போது கூடிய சீக்கிரம் பெரியார் சிலையும் இங்க உடைக்கப்படும் அப்படின்னு சொல்லி ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அதுக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே கொந்தளிச்சது அப்படின்னு சொல்லலாம். அதை பார்த்து பயந்து போன ராஜா அவர்கள் இல்லங்க இது என்னுடைய அட்மின் போட்டதே அப்படின்னு சொல்லி மலுப்பலான பதில கொடுத்திருந்தாரு. அதுல இருந்து தான் அட்மின் ராஜா அப்படின்னு ஒரு பேர் கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த வழக்குகள் தான் இப்ப தீர்ப்புகள் வந்திருக்குது. இதை ஒட்டி நீதிமன்றத்துக்கு வெளியே வந்து இவர் பிரஸ் மீட்ல அட்டெண்ட் பண்றாரு. அந்த பிரஸ் மீட்ல கேட்கப்பட்ட கேள்விகள் தான் இவரை தொலைச்சி எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த பிரஸ் மீட்ல எடுத்த உடனே என்ன மனநிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கவும், எனக்கு என்னங்க மனநிலை, இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லி சித்தாந்த எதிரிகளுக்கு எதிராக போடப்படுற வழக்குகள் தான் இதெல்லாம், இதை எதிர்த்து நான் அப்பீல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வழக்கறிஞர்கள் சட்ட போராட்டத்தை முன்னெடுப்பாங்க, மேலும் என்னுடைய அரசியல் ரீதியான ஃபைட்டு எப்பவுமே தொடரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை பார்த்துட்டு தான் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, அது என்னது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையா, பெரியார் சிலையை உடைப்பேன்னு சொல்லுவீங்க, ஒரு நாடாளுமன்ற எம்பியா இருக்கிற கனிமொழி அவர்களை தரையுறவா பேசுவீங்க, இதை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தர் கேஸ் போட்டார்னா இது அரசியல் பழிவாங்கம் செய்யலாம் அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க. அதுவும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையை பத்தி நீங்க பேசுறீங்களா? இடி, சிபிஐ, ஐடி அப்படின்னு எல்லாத்தையும் தங்களுடைய கையில வச்சுக்கிட்டு தனக்கு யாரெல்லாம் எதிராக செயல்படுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி ஜெயில போட்டுருவீங்க. சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையா ஒரு சிட்டிங் முதலமைச்சரை எந்தவித ஆதாரமும் இல்லாம ஜெயில போட்டு வச்சிருந்தீங்க. இன்னொரு முதலமைச்சரை அவருடைய பதவியிலிருந்து விலக வச்சு கைது பண்ணி ஜெயில போடுறீங்க. இதையெல்லாம் பண்ற நீங்க அரசியல் பழிவாங்கம் செயல் அப்படின்னு சொல்லி நீங்க பேசலாமா சார்? உங்களுக்கு அந்த தகுதி இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. மேலும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு எதை சொல்றீங்க? நீதிமன்றம் உங்களுக்கு தண்டனை கொடுத்திருக்கே அதை சொல்றீங்களா? இது நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கக்கூடிய செயல் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அரசியல் ரீதியான ஃபைட்டை நான் முன்னெடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? அதுக்கு அடுத்து அங்க இருந்த ரிப்போர்ட் ஒரு கேள்வி கேட்டாரு பாருங்க. ராஜா சுத்தி இருக்கிறவங்களுக்கே சிரிப்பு வந்துருச்சு. அதாவது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் கவலையா இருந்திருப்பீங்க, இப்ப எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நக்கலா ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கவலையா இருந்திருப்பீங்க, இப்போ எப்படி இருக்கு? ஏன் எனக்கு என்ன கவலை நான் சொல்றேன். இதை கேட்டு கூட இருக்கிறவங்க சிரிச்சுமே ராஜா அவர்கள் முகமே மாறி போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனாலுமே அதை வெளிக்காட்டாம கூலா பதில் சொல்ற மாதிரி நடிக்கிறாரு. 60 வருஷமா சித்தாந்தத்துக்காக போராடிட்டு இருக்கிறேன், நடுவுல எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ள வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி நிதானமா பதிலளிச்சிருந்தாரு. இதை கேட்டுதான் எல்லாருக்குமே ஆச்சரியம். வழக்கமா இந்த மாதிரி பிரஸ் மீட்ல யாராவது கேள்வி கேட்டா ஹூ ஆர் யூ, யுவர் ஆன்டி இண்டியன் அப்படின்னு சொல்லி வெளியே போற ராஜா அவர்கள் இப்ப வந்து கூலா இருக்கிற மாதிரி நடிக்கிறாராமா. அடுத்து ரொம்ப முக்கியமா, சரிங்க மத்த வழக்குகள்லாம் வேற, ஆனா இது அவதூறு வழக்காச்சு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டர் கேட்கும்போது அந்த கேள்விக்கு தான் ஒரு அதிர்ச்சிகரமான பதில் தர்றாரு. அதாவது இன்னைக்கு வரைக்கும் நான் பேசியிருக்கிற எந்த விஷயமுமே எல்லாமே நான் புஸ்தகத்துல இருந்து தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இந்த புஸ்தகத்துல இத்தனாவது பக்கத்துல இத்தனை பேரால வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நான் புத்தகத்தை படிச்சுதான் எல்லாத்தையுமே பேசுறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. மேலும் இதையெல்லாம் ஒருத்தர் அவதூறுன்னு நினைச்சாருன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படின்னு தானே பார்க்கணும். இது அவதூறுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நன்றி அப்படின்னு சொல்லி உடனே அந்த பிரஸ் மீட்டை முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு. சோ
இதை பார்த்துட்டு தான் என்ன கேக்குறாங்கன்னா, அதாவது இவர் பேச இருக்கிற எல்லாமே புத்தகத்துல இருந்து வந்ததாம்பா, இதெல்லாம் யாரை நம்ப சொல்றாரு இவரு? பெரியார் சிலையை உடைக்க சொல்றதும், பெண்களை அதுலயும் ஒரு எம்பியை தரைகுறவா பேசுறதுதான் புத்தகத்துல படிச்சீங்களா அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் இப்படி அண்ணாமலை கணக்கா பேசிட்டு இருக்கிறீங்க? அவரு அப்படிதான் 20,000 புத்தகத்தை படிச்சேன், 2 லட்சம் கேஸ் போட்டேன்னு சொல்லி புருடா விட்டுட்டு இருப்பாரு. அதன் வழியே நீங்களும் இப்ப புத்தகத்தை படிச்சுதான் எல்லாமே பேசிட்டு இருக்குன்னு சொல்லி புருடா விடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ மொத்தத்துல பார்க்கும்போது என்னதான் அந்த பிரஸ் மீட்டை நான் கூலா அணுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் நடத்தினாலுமே இவரு சொல்ற வார்த்தைகள் இருந்து வந்தது எல்லாமே புத்தட்டலாவே இருக்குது. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையா, அதை தீர்ப்பை சொல்றாரா இல்ல கேஸ சொல்றாரான்னு தெரியல. ஒருவேளை தீர்ப்பை தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் கருதுனா இவரு மேல கூடுதலா அவதூறு வழக்குமே போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. அடுத்து என்னுடைய மனநிலையில எந்த மாற்றமும் இல்லைங்க. நான் பேசுறது எல்லாமே புத்தகத்துல இருந்து தான் பேசுறேன், இவர் பேசுறது எல்லாத்தையுமே புத்தகத்துல இருந்து தான் படிப்பாராமா. இப்படி நிதானமா பிரஸ் மீட்ல நடிச்சிட்டு இருக்கும்போது 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க கவலையா இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி டோட்டல் மூடியுமே ஒரு ரிப்போர்ட்டர் ஸ்பாயில் பண்ணி விட்டாரு. பாவம் என்ன சொல்றதுன்னு தெரியாம புத்தகத்துல படிச்சேன், அதுல படிச்சேன், இதுல படிச்சேன்லாம் பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு என்ன தோணுதுன்னா, பெரியார் சிலையை உடைப்பேன்னு போஸ்ட் போட்டுட்டு அது அட்மின் தான் போட்டாரு அப்படின்னு சொன்ன எச்ராஜா அவர்கள் உச்சநீதிமன்றத்துல போயிட்டு மன்னிப்பு கேட்பாரோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா மன்னிப்பு கேட்கறது இவங்களுக்கு எல்லாம் புதுசு இல்ல பாருங்க. அது மட்டும் இல்லாம இவர் புத்தகத்தை படிச்சேன், இந்த பேரால படிச்சேன், இந்த பக்கத்துல படிச்சேன்னு சொல்றாரு. அந்த புத்தகம் என்ன மனுசாஸ்திர புத்தகமான்னு தான் கேட்க தோணுது.